ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். அன்பர்களே, இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தொகுத்து வழங்கி இருக்கிறோம். நமது ராசி பலன்களை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலோட இப்போவே இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம தினசரி ராசி பலன்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும், எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துருங்க. மேலும் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராசி அதிபதி இன்று தினம் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. 5 கூடியவர் 2ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல நேரம் இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறந்த திட்டமிடலை மேற்கொண்டு அவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பரிசை நீங்கள் அளிப்பீங்க. அவருடைய எதிர்காலம் வலுப்பெறுவதற்கான நல்ல ஒரு ஆலோசனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் நீங்கள் செய்து கொடுத்து உங்கள் குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கும் கூடுங்க. இன்றைய தினம் உங்கள் மனதில் உயர்கல்வி படிக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இயல்பாகவே முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே செய்து தர ரெடியாக தான் இருக்காங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் பெறுவீங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அவருடைய ரசனைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் யோசித்து தான் முடிவு பண்ணணுங்க. சிந்தித்து செயல்படுங்க. நிறைய விஷயங்கள் புதிய முயற்சிகள் செய்யும்போது அதுக்கான பிளானை உருவாக்கி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. மறைமுகமாக என்னென்ன தடைகள் உங்கள் காரியங்களில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் உங்கள் காரிய தடைகளை அகற்றிக்கொண்டு சிறப்பான அதிக வெற்றிகளை பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஆனால் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானித்து அவசரப்படாமல் பொறுமையாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைய முயற்சிகளை இயல்பாகவே நீங்கள் மேற்கொள்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் மனதை சமநிலையோடு பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனதை சமநிலையோடு வச்சுக்கலன்னா உங்களுக்கு சீரியஸான சில பிரச்சனைகள் வரலாங்க. குறிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. கோபம் காரணமாக உங்கள் மனசு சமநிலை அடையாது. அது குறுகிய பைத்தியக்காரத்தனங்க கோபம் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விட்டு இந்த தினம் நீங்கள் உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ராவலிங்கில் விலை மதிப்பற்ற உங்களது பொருட்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா உங்களுடைய சில காஸ்ட்லியான திங்ஸ் திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால முக்கியமாக உங்கள் கேஷ்பேக்கில் நீங்கள் பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பயணங்களின் போது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மிக சிறப்பாக வகையில் சில நபர்களை சந்திப்பீங்க. அவர்களை சந்திக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த மாதிரியான சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க. நல்ல தகவல் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. அதை மட்டும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. ஏன்னா உங்களது காதலர் அவரை பற்றி மட்டும்தாங்க யோசிப்பார். ஸோ அவருக்கான பெனிஃபிட்ஸை மட்டும்தான் பார்ப்பாரு தவிர உங்களை பற்றி அவரு கண்டிக்கவே மாட்டார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை கண்டிப்பாக ஒரு தேவையாக அமைது நண்பர்களே.
இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் உங்களுடைய சக ஊழியர்கள், குறிப்பாக பெண் அலுவலர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, சக பெண் அலுவலர்களுக்கு நீங்கள் அவருடைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கும் சில சக பெண் அலுவலர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெண்டிங் ஒர்க்லாம் உங்களாலையும் முடிக்க முடியுங்க. சரியான நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதனால நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படுவாங்க. குடும்பத்தோடு உங்களால் அதிகமான நேரத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். அதற்கு சக ஊழியர்கள் எல்லாம் உதவி செய்வாங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா அவரை பற்றி தான் யோசிப்பார், சுயநலமாக நடந்துக்குவார். அதனால் அவரை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்காமல் அவர் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் நேரம் விரயமாகும். அதனால் இல்லற வாழ்க்கையில் பொறுமை கட்டாயம்னு ஒரு தேவைங்க. இன்றைய தினம் நீங்கள் அவசரப்படாமல் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல்லை நீங்கள் செயலாக்கி காட்டி கெத்த காட்டக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும் நண்பர்களே. மேலும் கவர்மெண்ட் தொடர்பான உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு எல்லாமே கூட இன்னைக்கு பலன்கள் கிடைக்குங்கிறதுனால அரசு வேலை தொடர்பான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். இன்றைய தினம் புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்குங்க. அதனால உங்களுக்கு வியாபார வளர்ச்சி சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால நண்பர்கள் ஒத்துழைப்போடு நிறைய காரியங்கள் உங்களால் முடிக்க முடியும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் உயர்களில் எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற மாதிரியான புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அதனால கல்வி முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவி ஒத்துழைப்பு கிடைக்கும். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது கஸ்டமருடைய எண்ண ஓட்டங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாடிக்கையாளர் கூட ஏற்படுறதுனால அதன் மூலமாக நல்ல முன்னேற்ற பாதை உருவாங்க. புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் அது மாதிரி புதிய முயற்சிகள் செய்யும்போது கொஞ்சம் நிதானித்து நீங்கள் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி சிந்தித்து செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெற முடியும். எனவே சிறப்பான ஒரு நாள் இதுதான். பிஸ்னஸில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. சில மறைமுகமான தடைகளை கூட நீங்கள் கண்டறிவீங்க. எனவே சிறந்த ஒரு நாள். ஆனால் எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுவது நல்லதுங்க. நிறைய முயற்சிகள் இயல்பாகவே மேற்கொள்ளக்கூடிய அதன் மூலமாக வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.